Hi friends, welcome to Vetti channel. இன்றைய ஸ்பெஷல் நிலக்கடலை சட்னி. இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் நிலக்கடலை, நல்லெண்ணெய், வரமிளகாய். நிலக்கடலை ஆல்ரெடி வறுத்து தோல் நீக்கி எடுத்து வச்சிருக்கேன். அடுத்து வெங்காயம், தக்காளி. இப்போ கடாய் ஹீட் பண்ணிட்டு ஆயில் விட்டுக்கோங்க. ஓகே, இப்போ ஆனியன் ஆட் பண்ணிடலாம். நான் இன்றைக்கி சின்ன வெங்காயம் ஒரு 4-5 சேர்த்துருக்கேன். ஸோ டேஸ்ட்டுக்காக நீங்கள் ஃபுல்லாகவே சின்ன வெங்காயம் சேர்த்து செஞ்சுக்கலாம். இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும், ஹெல்த்தியும் கூட. ஓகே, வெங்காயம் வதங்கிடுச்சு. வரமிளகாய் ஆட் பண்ணிடலாம். அடுத்து தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. கடைசியாக நம்ம ஆல்ரெடி வறுத்த நிலக்கடலையை ஆட் பண்ணிடலாம். ஓகே, எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. இதை ஆற விட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஓகே, நம்மளுடைய நிலக்கடலை சட்னி ரெடி ஆயிடுச்சு. இதை ஆஸ் யூஷுவலாக நம்ம ஒரு சாஸ் பேனில் ஆயில் விட்டு தாளிச்சிக்கலாம். இப்போ உப்பு செக் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. சாஸ் பேனில் ஆயில் விட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு போட்டுக்கோங்க. எல்லாம் பொரிஞ்சதும் கடைசியாக ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளுடைய நிலக்கடலை சட்னி ரெடி ஆயிடுச்சு. நிலக்கடலையில் நிறைய சத்துக்கள் இருக்குது. நிலக்கடலையை நம்ம ஏழைகளின் பாதாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பாதாம், முந்திரி, பிஸ்தாவை விட நிலக்கடலையில் சத்துக்கள் அதிகமாக இருக்குது. புரோட்டீன், விட்டமின், கால்சியம், கார்போஹைட்ரேட், அயன், நிறைய சத்துக்கள் இருக்குது. உங்கள் கிட்ஸுக்கு இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்து பாருங்கள். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி கூட தோசை சூப்பராக இருக்கும். டேஸ்டியாக சாப்பிட்டு ஹெல்த்தியாக இருப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.